ஏப்ரல் 28, 2003 அன்னைக்கு ஈவினிங் 7 to 7:30 மணி போல் வீட்டுக்கு வந்த பவானி கிட்ட குடிக்க ஒரு டம்ளரில் ஜூஸ் கொடுத்துருக்காங்க. அது கூடவே அவருக்கே தெரியாமல் நிறைய தூக்க மாத்திரை அதில் கலந்து இருந்ததால் அதை குடித்த அடுத்த சில நிமிஷத்தில் பவானி சங்கர் மயங்கி போனதும் வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்கிங் ஏரியாவில் ரெடியாக இருந்த அசோக்கை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்த வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. கையில் கோடாரியோட வந்த அசோக் அங்கே மயக்கத்தில் இருந்த பவானி சங்கரை சரமாரியாக தாக்கியிருக்கான். இதில் ரத்த வெள்ளத்தில் துடிச்சிட்டு இருந்த பவானி லைட்டாக முனகல் சத்தம் போட ஆரம்பித்ததும் ஏற்கனவே இவர் மேலே கடுமையான கோவத்தில் இருந்ததால் கிச்சனில் இருந்த கத்தி எடுத்துகிட்டு வந்து கழுத்தை அறுத்து தலையை துண்டாக எடுத்திருக்கா இந்த நிதி சர்மா. இதுக்கப்புறம் இறந்த உடலை எப்படி டிஸ்போஸ் பண்ணால் நம்ம சிக்க மாட்டோம்னு பிளான் பண்ணி அதை ஒரு சாக்கு பையில் போட்டு அதுக்கும் மேலே இன்னொரு பிளாஸ்டிக் கவரால் பேக் பண்ணுறாங்க. அதே போல் தலையில்லாத உடம்பு பகுதியும் ஒரு பெரிய கவரில் போட்டு அதுக்கும் மேலே ஒரு கோணி பையால் கவர் பண்ணி அதை டிஸ்போஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க. அன்னைக்கு நடுராத்திரி 2 மணி போல் ஊரே அமைதியாக தூங்குனதுக்கப்புறம் அந்த 2 உடல் பாகத்தையும் காரில் ஏற்றிட்டு போய் பனாஸ் ஆற்றுல வீசிட்டா அது தண்ணியில் அடிச்சுட்டு போயிடணும்னு அங்கே போகிறாங்க. அது நைட் டைம் இருந்ததால் ஆற்றுல தண்ணி போகலைன்றது தெரியாமல் காரை பிரிட்ஜுக்கு மேலே நிப்பாட்டிட்டு தலையை முதல்ல தூக்கி ஆற்றுல வீசியிருக்காங்க. அடுத்து உடம்பு பகுதியை தூக்க ட்ரை பண்ணும்போது தூரத்தில் நைட் பேட்ரோலில் இருக்கிற போலீஸ் சைரன் சவுண்டு கேட்டதும் இமிடியேட்டாக அந்த இடத்த காலி பண்ணிட்டு போகிற வழியில் இருந்த ஒரு விவசாய கிணத்துல தூக்கி போட்டு போயிருக்காங்க. ஆனால் இவங்களோட கெட்ட நேரம் அந்த ஆற்று வழியாக போன ஒரு நபர் கண்ணில் பட்டு அது போலீஸ்க்கும் தெரிய வருது.